வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இங்கிலீஷ் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றதுக்குண்டான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இங்கிலீஷ் எப்படி ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்குண்டான வீடியோஸ்லாம் நிறைய சிங்கிள் லெட்டர் விட ஏபிசிடி ஃபுல் லெட்டர்ஸில் தமிழ் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுன்றது அப்படின்றதுக்குண்டான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் 2 லெட்டர் வேர்ட்ஸ், 3 லெட்டர் வேர்ட்ஸ், 4 லெட்டர் வேர்ட்ஸ் வரைக்கும் லைனாக போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வேர்ட்ஸாக எப்படி தனித்தனியாக பிரித்து படிக்க கற்றுக்கிறது, எழுத்து கூட்டி அழகாக தனித்தனி எத்தனை லெட்டராக சேர்த்து 2 லெட்டர் ஃபஸ்ட்டு சேர்த்து அப்புறம் சிங்கிள் லெட்டர் அப்புறம் 3 லெட்டர் அப்படி சேர்த்து எப்படி வேர்ட்ஸ் இனிமேல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டுட்ருக்குறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். அதெல்லாம் ஏபிசிடி எல்லாமே அதோட பேசிக்ஸ்லேருந்து தான் ஆரம்பித்து இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அந்த ஏபிசிடியில் என்னென்ன ப்ரொனன்சியேஷன் வருதோ அதோட பேசிக்ஸ்லேருந்து இது ஆரம்பிக்கிறதால இது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபி, இது பேபின்ற வேர்டு. அதில் முக்கியமான வேர்ட்ஸாக எது முக்கியமான வேர்டாக வருதோ அதை மட்டும் நான் செலக்டிவாக எடுத்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆனாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. பேபி அப்படின்றதுக்கு பிஏ அப்படின்ற 2 லெட்டர் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா பே அப்படின்னு வரும். பிஒய் அப்படின்றதுக்கு பி அப்படின்னு வரும். பேபி. ஓகேங்களா? அடுத்தது நான் இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன தமிழ் லெட்டர் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால தான் இது நான் ஷார்ட்டாக போட்டிருக்கிறேன். ஓரளவு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா பி அப்படின்றதுக்கு பா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன், ஏ அப்படின்றதுக்கு ஏ ஆ அப்படின்னு ஒரு 2 லெட்டர் 3 லெட்டர் கொடுத்துருக்குறேன். தமிழில் இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் வரும், சவுண்டு வரும் அப்படின்ற மாதிரி. அதனால் நான் இது ஷார்ட்டாக போட்டிருக்கிறேன். ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். இது பேக், பிஏ. இந்த பிஏக்கு பே, சிகேக்கு இக். நிறைய இடத்துல இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸில் சிகே அப்படின்னு வந்தால் இக் அப்படின்ற கா அழுத்தி நம்ம கான்னு சொல்லுவோம். கா வராது. சிகே அப்படின்னு வந்தால் கா அப்படின்னு அழுத்தி சொல்கிற மாதிரி இக் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வரும். அதனால் இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிகேன்னு வந்தாலே கா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன். ஓகேங்களா? பே, இக், பேக். சாரி, நம்ம தமிழில் எழுதும்போது பேன் தான் எழுதுவோம். தமிழில் படிக்கும்போது பேக் அப்படின்னு கூட வரும். ஆனால் அது இங்கிலீஷில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்றதுக்கு ஆன்ற ப்ரொனன்சியேஷன் தான் வரும். பட் எழுதும்போது இந்த லெட்டர் தான் வரும். அதை இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது ஒரு ஸ்டைலிஷாக பேக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நிறைய லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் சொல்லும்போது. இப்போ அடுத்த வேர்ட்ஸ்க்கு போயிடலாம். பேக், பிஏஜி, பேக். அதே ஒரு மாடுலேஷனில் தான் ஒவ்வொரு இதுவும் வேர்ட்ஸும் வருது. அதனால் உங்களுக்கு அந்தளவு கன்ஃபியூஸ் ஆகாது. பிஏக்கு பே, ஜிக்கு இக். இப்போ இதில் பாருங்கள், சிகே வந்திருக்குது. சிகே வந்த இடத்துல இக்கு அப்படின்னு வந்துருக்குது. கா. நான் இப்போ தான் சொன்னேன், சிகே வந்தால் கா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வரும். கே வந்தாலும் கான்ற ப்ரொனன்சியேஷன் வரும். அதுவே ஜி வந்தால் கா அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் தான் வரும் கண்டிப்பாக. அதையும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதில் ஆனால் நம்ம எழுதும் போது கா, தமிழ் அந்த கான்ற சவுண்டில் எதுவும் இல்லை அப்படின்றதுனால இந்த கா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பே, இக், பேக். ஓகே. அடுத்தது பேடு, பிஏ. அதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள். டிக்கு இட்டுன்ற டான்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன். இது ஒரு வேர்ட்ஸான்றதால புள்ளி வச்சு டின்னு போடுறோம். பே, இட், பேட். ஓகே. அடுத்தது பேலன்ஸ். பிஏக்கு பே, எல்ஏக்கு லேன், எல்ஏஎன். 3 லெட்டர் சேர்த்து நம்ம படிக்கிறதுக்கு தகுந்தது மாதிரி எது கூட எதை சேர்த்தா ஒரு வேர்ட்ஸாக அமையும், நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அமையும் அப்படின்றத யோசித்து படித்தோம்னா அது ஈஸியாக அந்த இங்கிலீஷை படித்து முடிச்சிடலாம். அந்த ஒரு வேர்ட்ஸ் இப்போ எவ்வளோ பெரிய வேர்ட்ஸாக இருந்தாலும் படித்து முடிச்சிடலாம். அதனால் இதில் 3 லெட்டரை சேர்த்திருக்கிறேன் நான். அந்த மாதிரி தான் படித்தா நம்மளுக்கு புரியும் அப்படின்றதுனால உங்களுக்கு புரியும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிஏக்கு பே, எல்ஏஎன்க்கு லன், சிக்கு இஸ்.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற லெட்டர் வந்து என்ன மாறிடும், சைலண்ட் லெட்டராக மாறிடும்னு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி சி வந்து சா அப்படின்ற ஒரு சில ப்ரொனன்சியேஷன் வரும்னு சொல்லும்போது இஸ்ஸா மாறிடுது. வந்து சைலண்ட் லெட்டராக மாறிடுது. ஓகே, அடுத்தது வந்து பலூன். பலூனுக்கு வந்து பிஏஎல் பல், எல்ஓஓஓஎன் லூன், பலூன். ஓகே, அடுத்தது பேங்க். பிஏக்கு வந்து பே, என்கே வந்து இங்க், என்னுக்கு வந்து இன்னுன்ற ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருந்தேன்னா இன்னு கூட போட்டுக்கலாம். போட்டால் வந்து நம்ம தமிழ் ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது பேங்க்குன்னு கரெக்டாக தான் வரும். நான் ஆனால் இதில் புரியறதுக்காக இங்கு இக் அப்படி போட்டிருக்கிறேன். இன்னு இக்கு அப்படின்னு போட்டாலும் பேங்க் அப்படின்னு தான் வரும். ஓகே, அடுத்தது போகலாம். பேண்ட். பிஏக்கு வந்து பே அப்படின்ற ப்ரொனன்சியேஷன், என்டிக்கு வந்து இட், பேண்ட். இந்த பாருங்க, இதில் என்ன போட்டிருக்கிறேன், இண்டு, பேண்ட். அடுத்தது பேட். பிஏக்கு வந்து பே, டீக்கு வந்து இட். இந்த பாருங்க, ஏன் இந்த டிக்கும் இட்டு போட்டிருக்கீங்க, டீக்கும் இந்த இட்டு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா, டிக்கும் டீக்கும் வந்து இங்கிலீஷில் தான் வந்து வேறு வேறு லெட்டர் டி அப்புறம் டி அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வேறு வேறு லெட்டரில் வருதே தவிர தமிழில் அப்படி ஒரு லெட்டர் வர்றதுக்கு வரலை. ஒரே லெட்டர் டா மட்டும்தான் வருது. அதனால் நம்ம வந்து இட்டு போட்டு எழுதுகிறோம். அதே மாதிரி இதுக்கும் அதான் போடுறோம். ரெண்டுத்துக்குமே அதே தான் வரும். பட் ஆனால் ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது மட்டும்தான் மாறுபட்டு வரும்.